உங்ககிட்ட உருளைக்கிழங்கு இருக்கா? 5 minutesல கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நளினி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல உருளைக்கிழங்குல முறுமுறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி சீவல்ல நல்லா சீவி எடுத்துக்கலாம். இது 3-4 பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய் தூள். காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கடலை மாவு வேணும்னா 1/2 கப் கடலை மாவும் 1/2 கப் மைதா மாவும் சேர்த்துக்குங்க. அது உங்களுக்கு போண்டா மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இது வடை மாதிரி செய்ய போகிறோம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடை மாதிரி தட்டிட்டு ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வடை தீஞ்சிடும். சிம்மில் இருந்துச்சுனாக்கா எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடை சுட ஆரம்பிக்கலாம். நீங்கள் கடலை மாவு சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போண்டா மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் கடலை மாவு ஆட் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. ஈவினிங்க்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கமெண்ட்ல பொட்டேட்டோன்னு போடுங்க. இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காம MMJ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Bye.